Hello everyone, in this video simple 3D diagram practice. இதுதான் வந்து டிராயிங்கோட இமேஜ். இந்த இமேஜை வச்சு தான் நம்ம வந்து ஒரு 3D மாடலிங் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு வியூவில் வந்து செட் பண்ணிவிட்டு டிராயிங் வந்து மேக் பண்ணணும். இப்போ நான் வந்து டாப் வியூவில் வந்து செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட போகிறேன். REC கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்கும். என்னோடய ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட்டை கொடுத்துட்டு இப்போ நான் டைமென்ஷன் செட் பண்ண போகிறேன். D கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணோடனே இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110. இதோட வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45. இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12. L கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஆர்த்தோ மோடை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் 12 என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். EXT கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ டாப்பில் போனால் ப்ளஸ் டைரக்ஷன், டவுனில் போனால் மைனஸ் டைரக்ஷன். அதனால் -12 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ரெஸ் புல் கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 62. அதில் 62ல் வந்து நம்ம 12 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ 50 வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 50 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி போகிறதுனா டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15. இதில் ஆஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. L கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். சென்டரில் இருந்து 25. டவுன் டைரக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15. இதோட டிஸ்டன்ஸ் 14. 50 - 14 10. 10ல் ஆஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. இப்போ இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. இதோட ஆஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த லைனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐசோமெட்ரிக் வியூவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு லைன் ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைனையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ண பிறகு இதேமாரி நீங்கள் இந்த சைடும் வரையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மிரர் பண்ணிடலாம். 3D மிரர் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. எந்த லைன்லாம் உங்களுக்கு வந்து மிரர் பண்ணணுமோ அந்த லைன்லாம் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. எந்த பக்கம் வந்து உங்களுக்கு மிரர் ஆகணும்னு கேட்கும். அதாவது இப்போ எனக்கு YNDZ டைரக்ஷன் பக்கம் வந்து மிரர் ஆகணும். இந்த பாயிண்ட் படி உங்களுக்கு வந்து மிரர் ஆகணும்னு கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து மிரர் ஆகிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுங்க. ஃப்ரண்ட் வியூவில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறேன். சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13. D கொடுத்து என்டர் பண்ணுங்கள். 30. இப்போ நான் ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்து ட்ரிம் பண்ண போகிறேன். இந்த லைன் உள்ளே இருக்கிற லைனையும் வந்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிடணும். ட்ரிம் பண்ணிட்டு ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தனித்தனியாக இருக்கிற லைன்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. இப்போ என்னோடய லைனில் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். J கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெஸ் புல் கமாண்டை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எவ்வளோ பார்த்தீங்கன்னா -12 வரைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23. நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லட். இப்போ 4 சைடு கார்னர்னு பார்த்தீங்கன்னா 12 தான். இப்போ வந்து நான் என்னுடைய இதில் வந்து ரியலிஸ்டிக்கில் மாற்றிக்கிறேன். ரியலிஸ்டிக்கில் மாற்றிட்டு ஃபில்லட்டை வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி அதோட ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுக்குறேன். R கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரேடியஸ் வந்து 12. இப்போ 4 சைடு கார்னர் வந்து நீங்கள் ரேடியஸ் வந்து கொடுக்கலாம்.
டபுள் என்டர் கொடுத்துருங்க. இப்போ அகைன் என்ன க்ரியேட் பண்ண போகிறோன்னா 4 சைடு வந்து ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த 4 சைடுக்கு வந்து டயா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 mm. இப்போ டாப் வியூவில் வச்சு 2 ஹோலும் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு 2 ஹோலும் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். EXT கொடுத்து ஃபஸ்ட்டு 2 ஃபேஸில் இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபேஸில் இருக்கிறது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ட்ரிம் ஆக வேண்டிய ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்டர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபுல் சாலிடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ்லாம் வந்து நமக்கு ஷேடோவாக தெரியும். அதை வந்து எப்படி வந்து எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக கிளிக் பண்ணி மூவ் ஆப்ஷனை கொடுங்க. மூவ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்க. இப்போ அந்த லைனெல்லாம் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக மூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் மேட் வேணாலும் சூஸ் பண்ணி MAT என்ட்ரு கொடுத்துங்க. MAT கொடுத்துட்டு மேட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். நம்ம ஃபுல்லாக வந்து இந்த 3Dயை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதேமாரி நிறையா சிம்பிள் வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. போய் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.